சிறகடிக்க ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மனோஜோட கடையில இருந்து சாவி வாங்கிக்கிட்டு போறதுக்காக ஸ்டாஃப் வராப்ல. அவரு எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு இப்ப வச்சிடறாப்ல. அது வந்து பாத்தீங்கன்னா செய்வன முட்டை இல்ல, ஆம்லேட் போடுற முட்டை தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே சிரிப்பை அடக்கவே முடியல. அதுலயும் குறிப்பா விஜயாவுக்கு நம்ம மனோஜ் மேல பயங்கர கோவம். இப்படி சாதாரண முட்டைக்கு என் கையெல்லாம் வேவடிச்சிட்டியடா அப்படின்னு சொல்லி மனோஜை திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீனா பூ கொடுக்கறதுக்காக ஒரு வீட்டுக்கு போறாங்க. குடுத்துட்டு வெளியில வரும்போது நம்ம லவ்வர் பாய் வந்துடுறாப்ல. லவ்வர் பாய் வந்த உடனே நம்ம முத்து சொன்ன ஐடியாவுல உங்க பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல கேட்கறாங்க. அது எதுக்கு உனக்கு அப்படின்னு மீனா கேட்ட உடனே, இனிமேக்கு உங்க பேரை கேட்டு நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நானே உங்களுக்கு பேரை சொல்றேன். நீங்க ரொம்பவுமே அன்பா இருக்கீங்க. அதனால இதுக்கப்புறம் உங்களை பார்க்கறப்பெல்லாம் அன்புன்னு சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிடுறாப்ல. இங்க மீனா முத்துவுக்கு ஃபோன் பண்ணி யாரோ ஒருத்தன் என்னைய 2 நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே, யார் இது உன்னைய ஃபாலோ பண்றது? நீ இதுக்கப்புறம் பெப்பர் ஸ்ப்ரேவோட தான் போகணும். அவன லாஸ்ட்டா பார்த்தீன்னா, அவன் மேல பெப்பர் அடிச்சுட்டு என்னைய கூப்பிடு நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த காமெடி எப்ப நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. இங்க நம்ம ஸ்ருதி, நம்ம ரவிய ஒரு பார்ட்டிக்கு அதாவது அவங்க டப்பிங் பண்ற ஹீரோயினுக்கு வந்து பர்த்டே வாட்டுக்கு அதுக்காக பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம விஜய் ஆரம்பத்துல வரேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாப்ல. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகும்பொழுதே வந்து நம்ம விஜயோட ஹோட்டல்ல இருந்து தான் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு. ஒரு செஃப்பா நம்ம விஜய் வந்து அங்க வராப்ல. நம்ம அங்க ரவிய பார்த்துட்டு ஸ்ருதிக்கு பயங்கரமா கோபம். நான் கூப்பிட்டு வரல. இப்ப வேலைன்னு வந்து அவ கூப்பிட்டு வந்திருக்கியா? அப்படிங்கிற மாதிரி வந்து கோவிச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இங்க மீனா விஜயா வீட்டுக்கு பூ குடுக்க போறாங்க. அப்ப வந்து விஜயா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. ரோகிணி ரொம்பவுமே நல்ல பொண்ணு. நீ வந்து இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிற அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னோட தாலிய வித்து பணம் எடுத்துட்டு வந்து குடுத்து இந்த மாதிரிலாம் குடுக்க சொல்லியிருக்கு. அப்படின்னு விஜயா எல்லாத்தையுமே வந்து மீனா கிட்ட சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு இப்ப பயங்கரமான சந்தேகம் வருது ரோகிணி மேல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.